ஒரு உண்மையான லவ்க்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 ஜோடியும் பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷமா லவ் பண்ணிருக்காங்க. 2015ல இருந்து ஒரு 8 வருஷமா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போகும்போது, மேரேஜுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு பாத்தீங்கன்னா கோமாவுக்கு போயிட்டாரு. ஸோ டாக்டருங்கெல்லாம் அவங்க பிழைப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி 2ஆம் கட்டமா இருக்கும்போது அந்த பொண்ணு மட்டும் கைவிடாம நம்பிக்கையோட இருந்தாங்க. அவங்க கூடயே இருந்து ஒரு மாசம் அவங்க கூடயே இருந்து டிராவல் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும் வேணாம் அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப கூடவே பொறுப்பா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க இருக்கும்போது ரொம்ப அவரும் ரெக்கவர் ஆகிட்டே இருந்திருக்காரு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஓரளவு நார்மலாக ஆகி கோமாலேருந்து வெளியே வராரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஏன்னா சுற்றி உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா இல்லை இவரை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு கைவிடாமல் கடைசி வரைக்கும் அந்த பையனை மேரேஜ் பண்ணியிருக்கு. ஸோ நினைச்சாலே வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஆனால் இப்படி ஒரு லவ் ஸ்டோரிலாம் இப்போ இந்த காலத்தில் இருக்குமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரூ லவ் அப்படின்லாம் இன்னும் இருக்குது நினைக்கிறீங்களா, இல்லை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட இதை கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம்.